வணக்கம் நேயர்களே. நம்ம தமிழகத்தில் திரு விஜய் அவர்களோட டிவிகே, இந்த டிவிகே கட்சி தமிழகத்தின் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. 2026 தேர்தலில் எந்த கட்சி ஆட்சிக்கு வரணுங்கிறத முடிவு பண்ணுற இடத்துல டிவிகே தான் இன்றைக்கி இருக்குது. இந்த டிவிகே கட்சி நம்ம போன மாதம் 27ஆம் தேதி கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. அதன் நிர்வாகிகள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அதன் காரணமாக பல விமர்சனங்கள், பயந்துட்டாங்க, ஓடிட்டாங்க, ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இதுக்கு இப்படி விமர்சனங்களை எதிர்கொண்டு வந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை உறுதி பண்ணியிருக்கிறாரு டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள். நாங்கள் பயப்படலை. எங்கள் வீட்டில் இழப்பு நடந்திருக்குதுங்க. என் சொந்தக்காரங்க இறந்துருக்காங்க. என்னைய பார்க்க வந்த என் தம்பி, அண்ணன், என் பிள்ளைக இறந்துருக்கு. அப்போ அந்த இடத்துல நான் வசனங்கள் பேசுகிறது முறையாகாது. நான் ஏதாவது குற்றங்கள் சொல்கிறது அது சரி வராது. அப்போ எங்கள் வீட்டில் ஒரு இழப்பு நடந்திருக்குன்னா நான் அமைதியாக தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் நாங்கள் அந்த துக்கத்தை அனுசரிக்கணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குதுங்க. இந்த சம்பவம் நடந்து ஒரு 4-5 நாள் கழித்து திரு விஜய் அவர்கள் வாட்ஸ்அப் மூலமாக பாதிக்கப்பட்ட நம்ம தொண்டர்கள், சொந்தக்காரங்க கிட்ட பேசினார். பேசி, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களோட இழப்பு எந்த வகையிலையும் நம்மளால் ஈடு செய்ய முடியாது, ஆனால் அந்த இடத்துல நான் இருக்கிறேன் உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கொடுத்தாருங்க அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அடுத்த கட்டம் நகர்வு வேணும்ல. அப்போ இந்த 16 நாட்கள் முடிஞ்ச உடனே வர்ற 17ஆம் தேதி கரூருக்கு நேரடியாக போகிறதுக்கு அரசு காவல்துறைக்கு ஒரு மனு போட்டிருக்காங்க. ஏன்னா நாங்கள் வரணும், மீண்டும் இது மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாது, அப்போ முறையான அணுகுமுறை, முறையான பாதுகாப்பு எல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனு போட்டிருக்கிறாங்க எஸ்பி, கரூர் மாவட்ட எஸ்பி அவர்களுக்கு. அப்போ அந்த பாதுகாப்பு கிடச்சி உறுதியாயிருச்சுன்னா 17ஆம் தேதி ஒரு மண்டபத்தில் வச்சு இந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அனைவரையும் சந்திக்கிறதுக்கு டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்கள் திட்டம் வச்சிருக்கிறாரு. அதே நாளில் அவங்கள சந்தித்து ஆறுதல் சொல்லி அவங்களுக்கு 20 லட்சம் ரூபா இந்த எதிர்பாராமல் நடந்த அந்த துயர சம்பவத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் திட்டம் இருக்குது. இப்படி டிவிகே தலைவரோட இந்த அடுத்த அரசியல் பிரவேசம் ஆரம்பமாகிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது. 17ஆம் தேதி அனைவரும் எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த பிரம்மாஸ்திரம் எந்த வகையில், எப்படி 2026 தேர்தலில் யார் பயன்படுத்த போகிறா, அல்லது இந்த பிரம்மாஸ்திரம் தானாக இயங்குமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் முழுக்க டிவிகேக்கு சப்போர்ட்டாக ஒரு உறுதுணையாக பேசுனது நம்ம ஏடிஎம்கேயின் தலைவர் ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ அவங்க நமக்கு எந்த வகையிலையும் மனசு தளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களோட அரசியல் அனுபவத்தை வச்சு முழு சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, திரு எடப்பாடியாரின் பரப்புரையில் பார்த்திங்கன்னா டிவிகேயோட கொடி பறந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஃபஸ்ட்டு 1-2 பறந்தது, இப்போ ஃப்ளக்ஸ் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த 2 கட்சியும் கூட்டணி வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இது வரைக்கும் டிவிகே தரப்புலேருந்து எதுவுமே பதிலே வரலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கு நான் சொன்ன ஒரு விஷயந்தான், இந்த 16 நாள் முடியணும், அதுக்கப்புறம் தான் எந்த ஒரு தகவலும் பேசணுங்கிறதுல தலைவர் விஜய் அவர்கள் ஒரு உறுதியாக இருக்கிறாரு. அப்போ அந்த 17ஆம் தேதி இந்த கரூர் பிரச்சனைக்கான தீர்வும் கிடைக்கும். அதே நேரத்தில் வழக்குகள் போய்கிட்டு இருக்குது, அதுக்கான சில விஷயங்களையும் கலந்துரையாட வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த கூட்டணி சம்பந்தமான விஷயங்களையும் அன்னைக்கு வெளியிடுவார் திரு விஜய் அவர்கள். அப்போ இந்த டிவிகே விஜய்ங்கிற பிரம்மாஸ்திரம் நம்ம எடப்பாடியார் கைக்கு போச்சு அப்படின்னா அவர் இதை பயன்படுத்தினார்
அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி டிஎம்டிகேயும் ஆயாதி செல்வி ஜெயலலிதா அம்மாவும் சேர்ந்தப்போ என்ன ஸ்பார்க்கு தமிழ்நாட்டில் உருவாச்சோ அதே ஸ்பார்க்கு இப்போவும் நடக்கும். அப்போ ஆட்சி மாற்றம் நிச்சயம் ஏற்பட்டுரும். ஏன்னா இவங்க 2 பேருக்கும் தொண்டர்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. அது விஜய் அவர்களோட ரசிகர்கள் அந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. நமக்கு சப்போர்ட் பண்ணவங்க கூட சேரணுங்கிறதுக்காக தான் அந்த கொடி அங்கங்கே பறக்கிறது, ஃப்ளெக்ஸ் வைக்கிறதெல்லாம். ஆனால் அவங்க கட்சியோட தலைமைக்கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு அறிவிப்பும் அல்ல. அப்போ விஜய் அவர்களின் அந்த உறுதியான அந்த அறிவிப்பு வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க. திரு விஜய் அவர்களும் தன்னிச்சையாக முடிவு எடுக்க மாட்டார். நிச்சயம் தன் கட்சியின் தொண்டர்கள்கிட்ட, கட்சி நிர்வாகிகள்கிட்ட பகிர்ந்து எப்படி நம்ம இந்த தடவை தனித்து நின்னால் இப்போ ஒரு சந்திச்சிருக்கிறோம், ஒரு பேரிழப்பை சந்திச்சிருக்கிறோம். அப்போ இதே மாதிரி இன்னும் சந்தித்தா நம்மளால் தாங்க முடியாது. அப்போ நமக்கு சப்போர்ட்டாக இருக்கவங்க கூட சேர்ந்து ஒரு துணை முதல்வர் போஸ்டிங்கை நம்ம வாங்குவோம் அப்படிங்கிற 2 கட்சிக்கும் கூட்டணி வந்துச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டணியுமே சலசலப்பு ஏற்பட்டுரும். ஏன்னா இப்போ இருக்கிற கூட்டணிகள் மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆகையால் தான் இப்போ எதிர்த்தரப்புலேருந்துலாம் நிறைய ஸ்டேட்மெண்ட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது எப்படி விஜயும் எடப்பாடியும் கூடுவாங்க, ஒன்று சேர முடியும் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு கூட்டணியாக இது அமையும். ஆகையால் இந்த விஜய்ங்கிற பிரம்மாஸ்திரத்தை எப்படி யார் பயன்படுத்த போகிறாங்கங்கிறத வருகிற 17ஆம் தேதி நிச்சயம் அதுக்கான ஒரு விடை கிடைக்குங்க. ஆவலோட அனைவரும் எதிர்பார்த்து காத்திருப்போம். விஜய் தொண்டர்கள் வீறு கொண்டு வீறு நடை போடுறதுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு 17லேருந்து ஆரம்பமாக போகுது. 17க்கு அப்புறம் இவங்களோட தேர்தல் பரப்புரை எல்லாம் எப்படி வரும் அடுத்து அப்படிங்கிறத அதுக்கான அறிவிப்பும் வெளியிடுவாங்க. ஆவலோட தமிழக மக்களோடு சேர்ந்து நாமளும் காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.